வாசிக்கும்படியாக தெரிவு செய்து எடுக்கப்பட்ட தூய நற்செய்தி திருவிவிலிய பகுதி. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம் 27ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள இயேசு கிறிஸ்துவின் இறை வார்த்தைகளுக்கு செவிமடுப்போமாக. பரிசுத்த யோவான் 15:12 முதல் 27 வரை. திராட்சை செடியும் கிளைகளும். நான் உங்களில் அன்பாயிருந்ததைப் போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதுவே என்னுடைய கட்டளை. ஒருவன் தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதிலும் பெரிதான அன்பு எவரிடத்திலும் இல்லை. நான் கட்டளையிட்டதை நீங்கள் செய்தால் நீங்கள் எனக்கு நண்பர்களாயிருப்பீர்கள். நான் இனிமேலும் உங்களை பணியாட்கள் என்று சொல்லப் போவதில்லை. ஏனெனில் ஒரு பணியாளன் தன் எஜமானுடைய வேலைகளை அறிய மாட்டான். நானோ உங்களை நண்பர்கள் என்று சொல்கிறேன். ஏனெனில் என் பிதாவினிடத்திலிருந்து நான் அறிந்து கொண்டவற்றையெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். நீங்கள் என்னை தெரிவு செய்யவில்லை, நானே உங்களை தெரிவு செய்தேன். நீங்கள் போய் நிலையான கனி கொடுக்கும்படியும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும் நான் உங்களை நியமித்தேன். அப்போது நீங்கள் என் பேரில் பிதாவிடம் எதை கேட்டாலும் அவர் அதை உங்களுக்கு தருவார். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், இதுவே என் கட்டளை. உலகம் சீடர்களை வெறுத்தல். உலகம் உங்களை வெறுக்கும் போது முதலில் அது என்னையே வெறுத்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்துக்கு சொந்தமானவர்களாயிருந்தால் அது உங்களை தன்னுடையவர்கள் என்று ஏற்று உங்களில் அன்பாயிருக்கும். ஆனால் நீங்கள் உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து வேறு பிரித்தேன். அதனால் உலகம் உங்களை வெறுக்கிறது. நான் உங்களுடன் பேசிய வார்த்தைகளை நினைவில் வைத்திருங்கள். எந்த வேலையாளும் தன் எஜமானை விட மேலானவன் அல்ல. அவர்கள் என்னை துன்புறுத்தினால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். அவர்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிவார்கள். அவர்கள் என்னை அனுப்பியவரை அறியாமல் இருக்கிறார்கள். அதனால் என் பெயரின் பொருட்டு உங்களை துன்புறுத்துவார்கள். நான் வந்து அவர்களுடன் பேசியிருக்காவிட்டால் பாவத்தின் குற்றம் அவர்கள் மீது சுமத்தப்பட மாட்டாது. ஆயினும் இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து அவர்களால் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. என்னை வெறுக்கின்றவர்கள் என் பிதாவையும் வெறுக்கின்றான். யாருமே செய்திராத அற்புதங்களை அவர்கள் மத்தியில் நான் செய்யாமல் இருந்திருந்தால் அவர்கள் மீது பாவம் சுமத்தப்பட மாட்டாது. ஆனால் இப்பொழுதோ அவர்கள் இந்த அற்புதங்களை கண்டிருந்தும் என்னையும் என் பிதாவையும் வெறுக்கிறார்கள். அவர்கள் காரணமின்றி என்னை வெறுக்கிறார்கள் என்று அவர்களுடைய நீதி சட்டத்தில் எழுதப்பட்டிருப்பது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள். நான் பிதாவிடம் இருந்து
உங்களிடத்திற்கு அனுப்பும் உறுதுணையாளர் உங்களிடம் வருவார். அப்போது பிதாவிடமிருந்து புறப்படுகிறவராகிய சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் என்னை குறித்து சாட்சி கொடுப்பீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கத்திலிருந்து என்னுடன் இருக்கின்றீர்கள் என்பதே. பாடம் நிறைவடைந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக.